பிரச்சாரம் வந்து பாஜக வந்துரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக வந்தா என்ன அப்படின்னு யாரும் பதில் சொல்ல முடியல. பாஜக வந்த மாநிலங்கள்ல குறிப்பா நீங்க மகாராஷ்டிரா வச்சுக்கோங்க, பீகார் வச்சுக்கோங்க, குஜராத் வச்சுக்கோங்க, யூபி வச்சுக்கோங்க. இத மாதிரி பின்தங்கிய மாநிலங்கள் பீகார் மாதிரி, யூபி மாதிரி பின்தங்கிய மாநிலம் இன்னைக்கு புயல் வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நியூஸ் பார்த்தேன், 37,000 தொழிற்சாலைகள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் வந்திருக்கு. அவங்க வந்து இது ஹியூஜ் நம்பரில் அடிச்சு துவைச்சு பண்ணிருக்காங்க. 37,000 தொழிற்சாலை வந்திருக்கு. முன்னாடிலாம் கிடையவே கிடையாது. அங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியெலாம் யாரும் ஆரம்பிக்கவே போக மாட்டாங்க. யூபியெல்லாம் செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க யூபியில் மட்டும் ஒரு ஸ்டேட்டில். அப்போ எல்லா மாநிலங்களும் பாஜக எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் முன்னேறி கொண்டு இருக்கின்றன. அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றது ஏன் செய்யக்கூடாதுங்கிற சிந்தனை சிறுபான்மை மக்கள் மத்தியில் வரைக்கும் நிற்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது வந்து ஓவரா ஜால்ரா அடிக்கிறான்னு உங்களுக்கு தோணலாம். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். குஜராத்தில் 15% வந்து இஸ்லாமியர்கள், வாரணாசி தொகுதியில் கிட்டத்தட்ட 18% இஸ்லாமியர்கள். அப்போ வாரணாசி தொகுதியில் மோடிக்கு எப்படி ஓட்டு இஸ்லாமியர் ஒருத்தரோட ஓட்டு போடாமல் விழுந்துருமா? அப்போ நரேந்திர மோடி 0 ஓட்டில் ஆரம்பிச்சாருன்னா எதிர்கட்சி வேட்பாளர் 18% ஓட்டில் ஆரம்பிப்பார். இவர் 0 18. அப்போ இவருக்கு அந்த ஓட்டு விழாமல் எப்படி அங்கே போகும்? அது ஸ்பிளிட் ஆகி வந்து நிற்குது. பீகாரில் சிறுபான்மை மக்கள், யூபியில் எல்லா பக்கத்திலும் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? சும்மா எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து இந்துத்துவா பூச்சாண்டின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருப்போம், நம்மளும் நம்புறது. ரொம்ப தெளிவாக வளர்ச்சியை பற்றி பேசணும். பாஜக வளர்ச்சி பேசுகிறது.